ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய ரோஸ் செடியிலையும் 20 பூக்கள் பூக்கணுங்களா? இந்த ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பூக்கள் இருக்குது. மொட்டு எல்லாம் சேர்த்திங்கன்னா 20 பூக்கள் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் ரோஸ் செடியை நிறைய பூக்கள் பூக்க வைக்கலாம். இதை மாதிரி பழைய பூக்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ பூக்கள் பூத்து முடித்து கொஞ்சம் வாட ஆரம்பிக்கும் போது பழைய பூக்கள் எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய இலைகள் கொஞ்சம் பழுத்து இருக்கும் இல்லைங்களா, அந்த இலையெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை இப்படி மடித்து விடுங்க. மடித்து விட்டிங்கன்னா அதை பாருங்கள், கண்ணுக்கல்ல ஒரு செடி ஒரு துளிர் வந்திருக்கு இல்லைங்களா, அதை மாதிரி துளிர் வர ஆரம்பிக்கும், புது புது துளிர் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இலைகளை மடித்து விடலாம். ஸோ அது மூலமாக புது துளிர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீ தூள், முட்டை தோல் அதெல்லாம் நம்ம போடலாம். ஸோ அந்த மீன் கழுவின தண்ணி அதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது செடிக்கு நல்ல சத்து கிடைக்கும். ஸோ செடி நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும். சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து வச்ச அந்த செடி இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு. நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன செடியில் கூட நிறைய பூக்கள் பூக்க வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாரெல்லாம் ரோஸ் செடி வளர்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.